ஹாய் நண்பா, செம்ம வைபான வீடியோவா இருக்க போது மிஸ் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க நண்பா. நம்ம திருவாரூர்ல இருந்து திருவண்ணாமலை போயிட்டு இருக்கோம். அந்த வீடியோ தான் நண்பா இது. என்னன்னா நாங்க வந்து திருவாரூர்ல இருந்து மயிலாடுதுறை, அதுக்கப்புறம் நேரா சிதம்பரம் அந்த பைபாஸ் பிடிச்சி போயிட்டு இருக்கோம். அதுல வடலூர்ல வந்து ஒரு கிருஷ்ணா பவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் வச்சிருந்தோம். வடையும் சாம்பார் சட்னி அடாடாட என்ன டேஸ்ட் வேற லெவல்ல இருந்துச்சு. மிஸ் பண்ணாம அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு அப்படியே டிராவல் பண்ணுங்க நண்பா. நம்ம திருவண்ணாமலை பத்தி ஒரு சின்ன கதையை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தெரிஞ்ச கதையை சொல்றேன். எப்படி இருக்கு இந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க நண்பா. என்னன்னா நம்ம சிவன் தான் முதல்ல தொன்ன கடவுள்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் ஒரு சண்டை வருது. என்ன அப்படின்னு, நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு சிவன்கிட்ட போய் கேக்குறாங்க ரெண்டு பேருமே. சிவன் வந்து இருக்கிற வேலையை விட்டுட்டு இதுல தேவையா அப்படிங்கிற மாதிரி கட்டுப்பாயி ஆக்ரோஷமா அக்னி ரூபத்துல வந்து நிக்கிறாப்புல. சிவன் அதாவது விஷ்ணுட்டையும் பிரம்மாட்டையும் வந்து என் தலையை யார் ஃபர்ஸ்ட் பாக்குறாங்களோ அதே மாதிரி விஷ்ணுகிட்ட என்னோட பாதத்தை யார் ஃபர்ஸ்ட் பாக்குறாங்களோ அவங்கதான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம விஷ்ணு வந்து வராக அவதாரத்தை எடுத்து மலையை குடஞ்சுக்கிட்டு கீழே போறாப்பு. நம்ம பிரம்மா வழக்கம் போல அன்னப்பறவையில மேல பறக்கிறாப்புல. என்னன்னா ரெண்டு பேராலையுமே பார்க்க முடியல நண்பா. ரெண்டு பேருமே ஒத்துக்கிறாங்க. அப்பதான் வந்து இந்த இடத்துல வந்து அக்னி ஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரெண்டு பேருமே ஆணவம் குறைஞ்சி சமநிலைக்கு வந்துடுறாங்க. அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப சீசன் ஆனது சீசன் வந்து இப்போ முடிய போகுது. ஓகே. சீசன் வந்து இது வந்து இதில் ஆரம்பிச்சிடும். அதாவது வந்து மார்ச் மாதம்லாம் ஆரம்பிச்சிடும். மார்ச் மாதம். ஆனால் எப்போ பார்த்தாலும் பண்ருட்டியில் கிடைக்குது. எப்படி அது பண்ருட்டியில் வந்து கிடைக்குன்னா அந்த மரம் வந்து நீர் பாய்ச்சல் போர் போட்டு நீர் பாய்ச்சுவாங்க. ஓகே ஓகே. அது வந்து அப்படியே பிஞ்சு இறங்கினே இருக்கும். பிஞ்சு இறங்கிட்டே இருக்கு. அதனால தான். ஆனால் டேஸ்ட் அந்த அளவு டேஸ்ட் வராது. சீசனில் தான் இந்த டேஸ்ட் இருக்கும். சீசன் கூட நீர் பாய்ச்சல் நீர் வந்து பாய்ச்சினே இருந்தாங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து குறைஞ்சிடும். ஓகே. அந்த நீர் பார்த்தாத இருந்த மானவரி இது மானம் பார்த்து கோயில் விளையிறது வந்து அந்த கொலை வந்து டேஸ்ட் நல்லா அருமையாக இருக்கும். ஓகே. அந்த மானம் அதில் வந்து வரதான் டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஏன்னா அது வந்து நீர் பாயும் போது வந்து சொலை பெருசாக இருக்கும். அந்த சொலையில் வந்து நீர் ஏறிடும். ஓகே. ஏறும்போது அது டேஸ்ட் வந்து மாறி போகும். மாறி போகும்போது அந்த சொலையை சாப்பிட்டோம்னா அந்த டேஸ்ட் வராது. ஓகே ஓகே ஓகே. ரெண்டாவது வந்து சொலையை கீழ்ச்சி பார்த்தா நீர் ஒழுவும். ஓ சரி சரி சரி. நீர் ஒழுவும், காய் பெருசாக இருக்கும். சரிண்ணா சரி. ஆனால் அதில் வந்து இப்போ வந்து விவசாயத்துக்காக இப்போ எல்லாம் மோட்ரு போட்டு தண்ணி பாய்ச்சி விவசாயத்தை பெருக்கிறதுக்காக அந்த மாதிரி வழி போயிட்டாங்க. ஓகே 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 ஓகே. இது மானவரி காய்னா இது வந்து டேஸ்ட்டாக இருக்குது. அதான் மானவரி காய் நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், மானவரி காய் அந்த அளவு டேஸ்ட் பிரமாதமாக இருக்கும். சரிண்ணா. நம்ம வர வழியில் இந்த பண்ருட்டியில் நின்று இந்த பலாசொலையை சாப்பிட்டுட்டு இருக்கோம். இட்லி, தக்காளி சட்னி, பொடி சாப்பிட்டுட்டு இருக்கோம். காரை இந்த மாதிரி பார்க் பண்ணிவிட்டு மெயின் ரோட்டில் சாப்பிட்றது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ராவல் பண்ணும்போது அவ்வளோ ஆசையாக ஹாப்பியாக இருக்கும். எப்போ இருந்தாலும் எங்கள் அம்மா ஆனால் காலையிலே இட்லி சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. செம்ம டேஸ்ட்டாக அந்த ரோட்டில் நின்று சாப்பிட்றதே ஒரு சுகம்தான். நாங்க போயிட்டு இருக்க இந்த ரூட் வந்து சரியான ரூட் நண்பா. வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மேப் ஏதோ ஒழுங்கா காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். திருக்கோவிலூர் அப்படின்னு சொல்லிட்டு போறதை கிராஸ் பண்ணதுல மார்க்கெட் போட்டிருந்தாங்க. பயங்கரமா இருந்துச்சு மார்க்கெட்னா. அப்படி ஒரு மார்க்கெட், வெஜிடபிள்ஸ் ஆகட்டும், ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், பூ எல்லாமே போட்டு அவ்வளோ பயங்கரமா இருந்துச்சு. அதை கிராஸ் பண்ணி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். வேற லெவல்ல இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த பலாப்பழத்தை பத்தி அந்த அண்ணன் சொன்னார்ல, வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நம்ம ஊர்ல வந்து இப்ப நான் திருவாரூர்ல இருக்கும்போது நிறைய இடத்துல பாத்துருக்கோம். என்னன்னா சொலை பெருசா இருக்கும். அவர் சொன்ன மாதிரியே கொஞ்சம் நீர் இருக்கும். ஆனா அந்த டேஸ்ட் இருக்காது. சக்கா மாதிரி தான் இருக்கும். நான் இங்க வந்து நாங்க அந்த பலாப்பழத்தை வாங்கிட்டு அறுத்துட்டு அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அது உண்மைதான். எனக்கு தெரிஞ்சு பண்ருட்டில நான் இது வரையும் வாங்கின பழம் எல்லாமே அந்த சொலை வந்து எல்லோ கலர்ல இருக்கும். பயங்கர கலர்ல இருக்கும். டேஸ்ட் இனிப்பா இருக்கும். எப்படி இருக்குன்னு தெரியல. ஏமா போறேன்னா என்ன ஏதுன்னு தெரியல. கண்டிப்பா நான் வீடியோ முடிஞ்சோடனே வீட்டுல போய் அறுத்துட்டு அது ஒரு வீடியோ போடுறேன் நண்பா. நம்ம திருவண்ணாமலை நெருங்கியாச்சு. மலை கண்ணுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 26 கிலோமீட்டர் வந்துருச்சு. க்ரூஸ் கண்ட்ரோலில் போட்டு 75 கிலோமீட்டர்ஸ் லாக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். ஜாலியாக செம்மையான பைபாஸ் பயங்கரமாக போட்டுருக்காங்க நம்ம ரோடு. கிட்டத்தட்ட நான் ரொம்ப வருஷம் முன்னாடி திருவண்ணாமலை வந்திருக்கேன். இந்த மாதிரி ரோடெலாம் இருக்காது. அவ்வளோ கஷ்டப்பட்டு போனோம். இப்போ வந்து பயங்கரமாக இருக்குது. செம்மையாக என்ஜாய் பண்ணி போயிட்டு இருக்கோம். நம்ம ஆல்ட்ராஸ் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் 18 to 20 கொடுக்குது. நம்ம வந்து இந்த பைபாஸ்லாம் போய் வந்து லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதாவது லாக் பண்ணிட்டோம்னா க்ரூஸ் கண்ட்ரோலில் லாக் பண்ணிட்டோம் 75 to 80.
சாலிடாக 20-21 கொடுக்குது. அதுக்கப்புறம் அந்த ஸ்பீடு பிரேக்லாம் வரதுனால 18 கொடுக்குது நண்பா. அதனால் செம ஹாப்பி. பெட்ரோலும் நம்மளுக்கு வந்து ரொம்ப மிச்சமாக இருக்கிறதுனால ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட திருவண்ணாமலை கிட்ட நெருங்கியாச்சு. பார்க்கிங்கை பார்த்து போட வேண்டியதான் காரு. கிட்ட நெருங்க அவரோட வைப்பு அதிகமாகிடுச்சு நண்பா. பயங்கரமாக இருக்கு. தலைவருக்கு மோன் அடிக்கிறாங்க போல இருக்கு. வேற லெவலில் வைப்பு வந்துருச்சு. மழையை பார்த்தோடனே நம்மளுக்கு வந்து இந்த என்னப்பா நல்லவா அந்த சாங்லாம் போட்டு கேட்டுட்டு போயிட்டு இருக்கோம். இதில் யூடியூப்ல போட்டால் ஸ்ட்ரைக் கொடுத்துருங்கிறதுனால அந்த காரணத்துக்காக அதை போடவே இல்லை. அது சிவன்னாலே ஒரு வைப்பு தான். கிட்ட நெருங்கிட்டோம். திருவண்ணாமலை மலையை பார்த்தாச்சு, கிட்ட வந்தாச்சு. கோயிலுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன். அது எந்த அளவு சாத்தியம் தெரியல. முக்கால்வாசி ட்ரை பண்ணுறேன் நண்பா. ஓகே பாய். பார்க்கிங் பாருங்க, பயங்கர ஃபுல்லாகிடுச்சு பார்க்கிங்கு. அவ்வளோ பார்க்கிங்கு. கோயிலுக்கு கிளம்பியாச்சு. ஆட்டோவில் தான் போகணும், வேறு வழி இல்லை. எவ்வளோ எவ்வளோண்ணே? எவ்வளோ சொல்லுங்கண்ணே. நீங்கள் குறைச்சிங்கண்ணே, இவ்வளோ தூரம் வந்துருக்கோம். நீங்களே தான் சொல்லுங்களேன். அதுதான் போகிறது. 100 ரூபா போட்டோங்க நண்பா. ஆட்டோவில் ஏறியாச்சு. ஆட்டோவில் செம டிராஃபிக்கு, பயங்கர கூட்டம். அண்ணா என்ன சொன்னார்னா, கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரிண்ணே, சரியான சண்டே, பயங்கர க்ரௌடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அவரை பேச்சை கேட்டுகிட்டே போயிட்டுருக்கோம். கிட்ட கோயில் வந்துக்கிட்டே இருக்கு. பயங்கரமாக இருக்குது. போக 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 அந்த வியூவை பார்க்கணுமே. எப்படி இவ்வளோ ஒரு குறுகின இடத்துல போயிட்டு இருக்கோம். போக போக அப்படியே கிட்ட பார்த்தீங்கன்னா அப்படியே பெருசா ஒரு மலை, அந்த மலைக்கு பக்கத்துல அந்த கோபுரம். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல, அவ்வளோ பயங்கரமா இருந்துச்சு நண்பா. அங்கேருந்து நாங்கள் வந்து கியூவை தேடி 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 அலையிறோம். 50 ரூபா சீட்டு எங்க, 100 ரூபா சீட்டு எங்கன்னு எங்கேயுமே எங்களுக்கு வந்து கியூ கிடைக்கவே இல்லை. மிஸ் பண்ணாம நீங்க வந்து திருவண்ணாமலை போனீங்க அப்படின்னா டைரக்டா ஃப்ரீ தரிசனம் கியூவில் போயிட்டு நின்னுருங்க. ஏன்னா நாங்கள் தேவையில்லாம கிட்டத்தட்ட ஒரு 1 hour அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சி கடைசியில் எங்கேயுமே கிடைக்கல. 100 ரூபா சீட்டு அந்த எண்ட்ல தரன்றாங்க, இந்த எண்ட்ல தரன்றாங்க, எங்கேயுமே எங்களுக்கு வந்து கிடைக்கவே இல்லை நண்பா. இதுல கிட்டத்தட்ட ஒரு 1 hour வேஸ்ட் பண்ணிட்டோம். வேஸ்ட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா கியூ எங்கேயோ போயிடுச்சு. ஃப்ரீ தரிசனம் கியூல. ஃப்ரீ தரிசனம் கியூல போய் நாங்க நின்னதுக்கு அப்புறம் என்னன்னா, சென்டர்ல வந்து ஒரு இடத்துல பிரியுது நண்பா. 50 ரூபீஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரிறாங்க. அது நான் போனப்ப இந்த மாதிரி இருந்துச்சு. இப்பதான் எனக்கு தெரிஞ்சு நீங்க பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி நான் திருவண்ணாமலை சண்டேல போனேன். ஆக்சுவலா என்னன்னா இப்படிதான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. நீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. எங்க அம்மா வந்து ரொம்ப 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 கஷ்டப்பட்டாங்க அந்த இதுக்கு. ஃப்ரீ தர்ஷனா இருந்தாலும் சரி, அந்த 50 ரூபா சீட்டை எங்களால எடுக்கவே முடியல கடைசி வரையும். அவ்வளோ க்ரௌடில் எங்களை வந்து ப்ராப்பரான அந்த வேலை எங்களால போகவே முடியல நண்பா. அதனால கரெக்டா பிளான் பண்ணிட்டு கியூல நிக்க ஆரம்பிங்க. அந்த கியூ போயிட்டே இருக்கு. வெயில் சரியான வெயில். பார்த்துட்டே வாங்க நண்பா. ஒரு வழியா அந்த கூண்டுக்குள்ள வந்தாச்சு. வெயில விட்டு உள்ள வந்துட்டோம். சரியான வெயில். கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரமா நின்றுட்டு இருக்கோம். பயங்கர கியூ போயிட்டு இருக்கு. ஓகே தான், இப்போ கூட கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு. சூப்பர் நண்பா. ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸு. அந்த 50 ரூபா டிக்கெட் ஃப்ரீ தரிசனம் இருக்கு. ஆக்சுவலாக நேராக நீங்கள் வந்து கன்ஃபியூஷனே இல்லாமல் ஃப்ரீ தரிசனுக்கு வந்துடுங்க. ஃப்ரீ தரிசனத்துலேருந்து அடுத்தது 50 ரூபா சீட்டு மாறுது. ரன் ஆஃப்னு கன்ஃபியூஷன். நம்ம இதுக்காக கிட்டத்தட்ட 1/2 hour வேஸ்ட் பண்ணிட்டோம். கியூவில் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது இங்கே தான் மாறுது 50 ரூபா சீட்டுக்கு. இந்த கியூவில் நாங்கள் முன்னாடி போயிட்டு அப்புறம் திருப்பி இந்த கியூவில் வந்துருக்கோம். இதுதான் வணக்கம் சுற்றுவா. சிவனையும் பார்த்தாச்சு, மழையும் வந்துருச்சு. கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே வேற லெவல் பெரித்தனம். நண்பா ஒரு வழியாக தரிசனம் முடிச்சாச்சு. வேற லெவல் தரிசனம். நல்லா பார்த்தாச்சு. கிட்டத்தட்ட காலையில் 12 மணிக்கு போன நாங்கள் இப்போ தான் வெளில வரோம். அந்தளவு பயங்கரமான கூட்டம்.
எங்கள் அம்மாவால் சுத்தமாக முடியல, பயங்கரமாக டயர்டாயிடுச்சு. வேற லெவலில் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். என்னன்னா கொஞ்சம் கோவில் நிர்வாகம் வந்து தப்பு சொல்லலை. ஒரு கியூ நாங்கள் போனோம். அந்த கியூ வந்து அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 400-500 மீட்ரு போறியாமா. கோவில் நிர்வாகம் கொஞ்சம் மெனக்கெட்டு கொஞ்சம் நல்லது பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கியூவில் கிட்டத்தட்ட 600-800 மீட்டருக்கு ஒரே கியூவு திறக்க முடியாதுன்னு சொல்லி அப்படியே திருப்பி விட்டாங்க. கிட்டத்தட்ட 500-600 பேர் திருப்பி வந்து பழைய கியூவில் வந்தோம். அவ்வளோ கஷ்டம். கிட்டத்தட்ட அதுலேயே 3 hours வேஸ்ட்டாக போய் வந்த வழியிலே திருப்பி வந்தோம். அதுதான் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. நிர்வாகம் கொஞ்சம் சிறப்பு எடுத்து எல்லாம் கொஞ்சம் பண்ணாங்கன்னா அண்ணாமலை என்ன நல்லபடியாக தரிசிக்கலாம். யாராவது திருவண்ணாமலை கோயிலுக்கு வந்தீங்கன்னா இதேமாரி கஷ்டப்பட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நம்ம இந்த யூடியூப் சேனல் பார்க்குற மூலியமாக நிர்வாகம் கொஞ்சம் ஆக்ஷன் எடுத்து நல்லது பண்ணாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மற்றும் சரியான மழை ஆரம்பிக்குது, பயங்கரமாக இருக்குது, வேறு லெவலில். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க நண்பா. இதுக்கு அடுத்தது எங்கே போக போகிறோன்னு தெரியல. இதுக்கு அடுத்த வீடியோ தான் அடுத்த என்னன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன் நண்பா. வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. இல்லைண்ணா இப்படியே போய் நேராக வந்து தான் வந்தோம். இந்த கோவில் கோபுரத்துக்கு நேராக. ஆமாம் மண் ரோடு. ஓகே நண்பா. பார்க்கிங்லேருந்து ஒரு வழியாக திருவண்ணாமலை கோவிலேருந்து கிளம்பியாச்சு. பார்க்கிங்கை பாருங்கள், அந்த கந்தரவ கோலத்தில் இருக்குது. வெறித்தனமாக இருக்குது பார்க்கிங்கு. நான் ஏறுறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நண்பா.